உலகக்கோப்பை கால்பந்து முதல் போட்டியிலேயே மிரட்டிய எர்லிங் ஹாலாந்து ஈராக்கை எளிதில் வென்ற நார்வே அணி. நாள்தோறும் 4-5 போட்டிகள் என களை கட்டி வருகிறது 23வது உலகக்கோப்பை உதைப்பந்து திருவிழா. வழக்கமான 32 அணிகளுக்கு பதிலாக 48 அணிகள் கலந்து கொண்டுள்ளதால் ஆட்டங்களுக்கு பஞ்சமில்லை. அந்த வகையில் ஐ பிரிவில் உள்ள நார்வே மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. 1998ஆம் ஆண்டுக்கு பின்னர் நார்வே அணியும் 1986ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈராக் அணியும் பங்கேற்கும் முதல் உலகக்கோப்பை என்பதுதான் அதற்கு காரணம். இரு நாடுகளுமே இந்த நூற்றாண்டில் தங்களின் முதல் உலகக்கோப்பை போட்டியை விளையாடியதால் உலகெங்கிலும் உள்ள கால்பந்து ரசிகர்களிடையே இப்போட்டிக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. அமெரிக்காவின் மாசசூசெட்ஸின் பாஸ்டன் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெற்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டியில் உலகக்கோப்பை தொடரில் தனது அறிமுக போட்டியை ஆடிய நட்சத்திர வீரர் எர்லிங் ஹாலாந்து 2 கோல்களை அடித்து நார்வே அணியின் 4-1 என்ற கணக்கிலான பிரம்மாண்ட வெற்றிக்கு வழிவகுத்தார். முதல் பாதியில் ஹாலாந்தின் ஆதிக்கம் மற்றும் ஈராக்கின் பதிலடி. போட்டியின் ஆரம்பம் முதலே நார்வே அணி பந்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. ஆட்டத்தின் 29வது நிமிடத்தில் நார்வே வீரர்கள் தங்களுக்குள் 14 பாஸ்களை பரிமாறிக்கொண்டு மிக நேர்த்தியான ஒரு தாக்குதலை உருவாக்கினர். இடது பக்கத்தில் இருந்து டேவிட் முல்லர் வோல்ட் கொடுத்த துல்லியமான கிராஸை பின்வரிசையில் இருந்து வேகமாக வந்து எர்லிங் ஹாலாந்து பாய்ந்து சென்று கோல் கம்பத்திற்குள் தள்ளினார். இதன் மூலம் உலகக்கோப்பை அரங்கில் தனது முதல் கோலை அவர் பதிவு செய்தார். இருப்பினும் ஈராக் அணி எளிதில் விட்டுக் கொடுக்கவில்லை. ஆட்டத்தின் 39வது நிமிடத்தில் அமீர் அல் அம்மாரி தூக்கி கொடுத்த பந்தை ஈராக் அணியின் அனுபவ வீரர் எய்மன் ஹுசைன் மிக அழகாக தலையால் முட்டி நார்வேயின் கோல் கீப்பரை ஏமாற்றி கோலாக மாற்றினார். உலகக்கோப்பை வரலாற்றில் கோல் அடித்த 2வது ஈராக் வீரர் என்ற பெருமையை எய்மன் ஹுசைன் பெற்றார். இதன் மூலம் ஆட்டம் 1-1 என சமநிலையை எட்டியது. ஆனால் ஈராக்கின் இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. 49வது நிமிடத்தில் ஈராக் அணியின் தடுப்பாட்டம் மற்றும் கோல் கீப்பருக்கு இடையே ஏற்பட்ட தவறை சாதமாக்கி கொண்ட ஹாலாந்து பந்தை சற்றென்று பறித்து காலியான கோல் கம்பத்திற்குள் உருட்டி நார்வேயை மீண்டும் 2-1 என முன்னிலை பெற செய்தார். இரண்டாவது பாதியில் நார்வே அணி ஆட்டத்தை முழுமையாக தன்வசப்படுத்தியது. போட்டியின் 76வது நிமிடத்தில் மாற்று வீரராக களம் புகுந்த லியோ ஆஸ்டிகார்ட் களமிறங்கிய 3.5 நிமிடங்களிலேயே ஒரு அசத்தலான ஹேடர் மூலம் நார்வேயின் 3வது கோலை அடித்தார். மார்டின் ஒடேகார்ட் கார்னர் கிக் மூலம் கொடுத்த பந்தை ஆஸ்டிகார்ட் மிகச் சரியாக பயன்படுத்தி கோலாக்கினார். ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் ஈராக் அணியின் எய்மன் ஹுசைன் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சுய கோல் அடித்தார். இதனால் நார்வே அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை தன்வசப்படுத்தியது. ஆட்ட நாயகனாக எர்லிங் ஹாலாந்து தேர்வு செய்யப்பட்டார். 28 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ள நார்வே அணிக்கு இந்த வெற்றி ஒரு மிகச்சிறந்த தொடக்கமாக அமைந்துள்ளது. எர்லிங் ஹாலாந்தின் ஃபார்ம் மற்றும் மார்டின் ஒடேகார்ட்டின் மிட்ஃபீல்ட் ஆதிக்கம் நார்வே அணியை இந்த தொடரில் ஒரு வலுவான அணியாக காட்டுகிறது. மறுபுறம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையில் விளையாடும் ஈராக் அணி தோல்வியடைந்தாலும் அவர்களின் தாக்குதல் ஆட்டம் பாராட்டத்தக்கதாக இருந்தது. தடுப்பாட்ட தவறுகளை திருத்திக் கொண்டால் அடுத்தடுத்த போட்டிகளில் ஈராக் மீண்டெழ வாய்ப்புள்ளது.